ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சः சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். அர்ஜுன விஷாத யோகம் அப்படின்ற கீதையில் முதல் அத்தியாயத்தை பார்த்துட்டு வரோம். திருத்தராஷ்டிரன் எப்படி கேள்வி கேட்டு ஆரம்பித்து வச்சதாகவும் சஞ்சயன் பதில் சொல்லிட்டு வரதாகவும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் சஞ்சயன் சொல்கிறதுல அங்கே நடக்கிறத சொல்லும்போது துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியனான துரோணாச்சாரியார்கிட்ட போய் பேசுகிறதாகவும் பாண்டவ சேனை பற்றி சொல்லி தன்னோட பக்கத்தில் இருக்கிற சேனையை சொல்லி அப்புறம் எப்படி தன்னுடைய சேனை போதாது, பாண்டவர்கள் சேனை ரொம்ப போதுமானது அப்படின்றதெல்லாம் சொன்ன வரைக்கும் பார்த்தோம். இப்போது தொடர்ந்து ஸ்லோகத்தை பார்த்துட்டு வரலாம். 11வது ஸ்லோகம். அயனேஷு ச சர்வேஷு யதா பாகமவஸ்திதாஹ பீஷ்மமேவாபிரக்ஷந்து பவந்தः சர்வ ஏவ ஹி. இப்போது முந்தின ஸ்லோகத்தில் எப்படி பீமனுடைய சபதமும் பீஷ்மருடைய சபதத்தை பற்றி சொல்லி தன்னுடைய சேனை போதாதுன்னு சொன்னதை பார்த்தோம் இல்லையா? அதாவது பீஷ்மர் எடுத்திருக்கக்கூடிய சபதம் என்ன, நான் யாரை வேணாலும் கொல்லுவேன், பாண்டவர்களை கொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதனால் இப்போது துரியோதனனுக்கு கொஞ்சம் பயம். அதனால் என்ன சொல்கிறான், அயனேஷுச்ச சர்வேஷு யதாபாகம் அவஸ்திதா, எல்லாரும் பீஷ்மரை சுற்றி நில்லுங்க, எந்த பக்கத்தில் இருந்து யாருன்னு வந்து அட்டாக் பண்ண வந்தாலும் நீங்கள் ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி. பீஷ்மமேவாபிரக்ஷந்து, உங்களோட எல்லா வேலையும் பீஷ்மரை வந்து காப்பாற்றுறது மட்டும்தான், அவர் மற்றதெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு. ஏன்னா நிஜமாக பீஷ்மர் எதிர வந்தால் யாராலையும் ஜெயிக்க முடியாது, அப்படிப்பட்ட வீரர் அவர். பரசுராமர் அப்படின்ற அந்த பெரிய ரிஷியோடைய ஸ்டூடெண்ட். அதனால் இவரை எதிர்த்து யாராலையுமே வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்றனால முதல்ல காப்பாற்ற வேண்டியது பீஷ்மரை தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பீஷ்மரை சூழ்ந்து நின்றுக்கோங்க போதும், அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பதட்டத்தில் பேசுகிறான். பவந்த சர்வ ஹேவஹி, எல்லாரும் நீங்கள் பீஷ்மரை பார்த்துக்கோங்க, அவர் மற்றதெல்லாம் பார்த்துப்பாரு, சண்டை போட வேண்டியதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு. இப்போது இந்த ஸ்லோகம் தான் இப்போ இதை கேட்ட உடனே உங்களுக்கே புரியும். இதுக்கும் இந்த 10வது ஸ்லோகம் நம்ம பார்த்தோம் இல்லையா, சேனை ஏன் போதாது அப்படின்ட்டு புரிஞ்சிடும். 12வது ஸ்லோகம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தஃ பிதாமஹ சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி சங்கம் தத்மௌ பிரதாபவான். அதாவது தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம், இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தது. ஏன்னா துரியோதனன் பேசினது ஆச்சாரியன் குருவான துரோணாச்சாரியார்கிட்ட தான் இருந்தாலும் பக்கத்தில் தான் பீஷ்மர் கிருபாச்சாரியார் போகிறவர்களும் நின்றுட்டுருக்காங்க. அப்போது பீஷ்மர் இதை கேட்டு தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம், அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக குருவிருத்தஃப் பிதாமக, குருவிருத்தஃப்னா ரொம்ப வயதிலேயே மூத்தவர், சிறந்தவர், பிதாமகன்னா வந்து தாத்தா, இவங்களுக்கு தாத்தா ஸ்தானத்தில் தானே அவர் இருக்கார். தாத்தாவான பீஷ்மர் ரொம்ப வயசில் முதிர்ந்தவர். என்ன பண்ணுறார், சிம்ஹநாதம் வினத்யோச்சைஹி, ஒரு சிங்கம் போல் கர்ஜனை கொடுக்குறார். இப்போ நம்ம படத்துலலாம் கூட பார்த்துருப்போம், எப்போவுமே போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே அந்த வீரர்கள்லாம் வந்து ஒரு விதமான சத்தத்தை போடுவாங்க, சிங்கத்தை போலையோ இல்லை பெருசாக. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய பலத்தை காட்டணுன்றதுக்காகவும் எதிரிகளை பயமுறுத்துறதுக்காகவும் தன்னுடைய சேனைகளில் இருக்கிறவங்களையே உற்சாகப்படுத்துறதுக்காகவும் இதெல்லாம் செய்கிறது உண்டு போரில். சங்கம் தத்மோ பிரதாபவான், அதோடு நிறுத்தாமல் சங்கம் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதுறாரு. இது எப்படின்னா நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கூக்குரல், சண்டைக்கு அழைக்கிற மாதிரி. இதெல்லாம் சேனைகளுக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். ஓ நம்ம பக்கத்தில் பாரு, நம்ம தலைவர் இருக்கார் பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும். அதுக்காக இதெல்லாம் செய்கிறது. இப்போ இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது என்ன, தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம், அவனை சந்தோஷப்படுத்துறதுக்காக. துரியோதனன் எனக்கு இப்போது சாதாரணமாக நீங்கள் யாரையான எப்போ நீங்கள் சிரிக்க வைக்கணும் இல்லை சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம முயற்சி செய்வோம். அவங்க சோகமாக இருக்காங்க, பயத்தில் இருக்காங்க அப்படின்னா தானே. அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிஜமாகவே துரியோதனன் வந்து தன்னுடைய சேனை போதுமானது அப்படின்னு நினச்சா அவன் சந்தோஷத்தில் தான் இருக்கணும், சோகம் ஆகக்கூடாது. அப்போ வந்து இந்த ஸ்லோகம் இடிக்கும் இல்லையா, அவனை சந்தோஷப்படுத்துறதுக்குன்னு. ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறவனை எதுக்கு திரும்ப சந்தோஷப்படுத்தணும்? சிரிக்கிறவங்கள போய் ஏன் நீ சிரின்னு நம்ம சொல்லுவோமா? சோகமாக இருக்கிறவங்கள, கவலையில் இருக்கிறவங்கள தானே சிரிக்க வைக்க முயற்சி செய்வோம், சிரின்னு சொல்லுவோம். அதுபோல் அது இப்போ புரியுதா எதனால் அதுக்கு இன்னொரு ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்குன்னு? தன்னோட சேனை போதுமானது இல்லையே அப்படின்ற அந்த கவலை வந்ததுனால, துரியோதனன் சோகமாயிட்டதுனால அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு வயதில் முதிர்ந்தவரான பிதாமகர் பீஷ்மர்
ஒரு சிங்கத்தை போல கர்ஜனை செய்து சங்கத்தை ஊதினார் அப்படின்றது தான். இப்போது இந்த 2 ஸ்லோகத்துக்கும் ஒத்து போகுது இல்லையா? ஏன்னா நம்ம அர்த்தங்கள் பார்க்கும்போது இதில் தான் நம்மளுடைய குருக்கள், நம்மளுடைய ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள் நமக்கு முன்ன இருந்த ஆச்சாரியர்கள், குரு, அவங்கெல்லாம் அவங்களுடைய அந்த தப்போபலம் தெரியுது. ஏன்னா நமக்கு மேலாக பார்த்து ஒன்று புரிஞ்சுட்டு போயிடுவோம். இதுக்காக தான் குரு மூலமாக கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மேலாக என்னமோ ஒன்று புரிஞ்சுட்டு போயிடும். அப்போ நிறைய சந்தேகங்கள் ஏற்படும். அந்த சந்தேகங்களுக்கு பதிலே கிடைக்காதனால நம்ம இது தப்புன்னு நினச்சிருவோம். இதை தப்பாக புரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் குரு மூலமாக எதையுமே கற்றுக்கணும். அப்போது ஏன்னா மேலான அர்த்தத்தை பார்த்துட்டு போயிட்டா இந்த மாதிரி சில கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும், முரண்பாடுகள். அது இல்லாமையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு மூலமாக வந்த வியாக்கியானம், எக்ஸ்பிளனேஷன் கேட்டால் தான் அது புரிஞ்சுக்க முடியும். அதனால் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.